ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக பூம வித்யா அப்படிங்கிற ஒரு மிக உயரிய வித்யாவை பார்த்து முடிச்சோம். பொதுவா இங்க சமஸ்கிருத மொழியில வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒவ்வொரு கல்வி முறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சாந்தோக்கிய உபனிஷத்துல வருகின்ற முக்கியமான கல்வி திட்டங்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற வித்யா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தகர வித்யா. தகரம் அப்படின்னா ஆகாசம், ஸ்பேஸ் அப்படின்னு பொருள். ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய தகரம் இருக்கு இல்லையா, இந்த வெளி அது நம்மிடத்தில் இருக்கின்ற வெளி, அகவெளி என்று பெயர். அதாவது புறத்தில் இருக்கின்ற வெளியை பற்றி இப்போ சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுவது கிடையாது. ஏன் புறத்தில் இருக்கின்ற வெளியை பற்றி சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுவது கிடையாது அப்படின்னு கேட்டா, இங்க வெளின்னா அது நாம தான், நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு வேற வெளியே ஒரு வெளி இருக்கு, அப்புறம் அதுல ஒரு பிரபஞ்சம் இருக்கு, அந்த பிரபஞ்சத்துல சூரியன் இருக்கு, அந்த சூரியன்ல பல்வேறு கோள்கள் இருக்கு, அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அதுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானம். அதை சாஸ்திரம் தெளிவுபடுத்தும். ஏன்னா இப்போ வெளி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், நானே அந்த வெளியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்கு தான் இங்க பரிமாணம், உயர் பரிமாணம் தேவைப்படுது. அப்ப இங்க தகர வித்தை அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கின்ற வெளி அப்படின்னு அர்த்தம். வெளின்னா வெட்ட வெளி, ஸ்பேஸ், ஆகாசம் அப்படின்னு பொருள். அப்ப இந்த ஆகாசம் அப்படின்னா என்னங்க, வெளின்னா என்னங்க அப்படின்னா, இப்ப இந்த வெளி அப்படிங்கிறது தான் இறைவன். இங்க பிரம்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் பிரம்மம் பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையை பேசும்போது அது எப்படிப்பட்டது, எங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமையே பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பிரம்மம் அப்படின்னா அதுக்கு பேர் வெளி, வெட்ட வெளி. அதுல ஒன்றுமே இல்லை. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், தூய்மையாய் இருக்கிறது. அதுக்குள்ள எதுவுமே உள்ள போக முடியாது, எந்த ஒரு களங்கமும் அடையாதது. அது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமானது, அதுதான் வெளி. அப்படி ஒரு பரிசுத்தமா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் இறைவன், பிரம்மம் அப்படின்னு பேரு. அதனுடைய பரிசுத்தம் குலைக்கப்பட்டால், அதனுடைய பரிசுத்தம் தகர்க்கப்பட்டால் அது பிரம்மம் என்று அழைக்கப்படாது. ஏன்னா பிரம்மம் அப்படின்னா அது மகத்துவமானது, மகோன்னதமானது, தூய்மையானது, எல்லை இல்லாதது, எங்கும் நிறைந்தது அப்படிங்கிறது தான் அதற்குரிய விளக்கமே. அப்ப இங்க நம்ம பார்க்க போற இந்த தகர வித்யா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தகரம் என்றால் வெளி, அது நம்முள் இருக்கின்ற வெளி அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க ஹிருதய ஆகாசம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஹிருதயம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்ட உடனே நம்ம எங்க போவோம், நேரா நம்முடைய நெஞ்சுக்குழி கிட்ட போயிடுவோம். நம்ம நெஞ்சுக்குழி தான் ஹிருதயம் அப்படின்ட்டு. ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ற ஹிருதயம் அப்படிங்கிற இடம் நம்முடைய தலையில் இருக்கு. அதுதான் ஆகாசம், அங்கதான் குடி இருக்கு. அதாவது ஆகாசம்னா இறைவன் அங்கதான் இருக்கிறான். அந்த இறைவனாக நான் தான் இருக்கிறேன். ஆனா அதன் மூலமா தான் நான் இயங்கிட்டு இருக்கிறேன். ஆனா அது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த உடலையும் மனசையும் ஏதோ தனியா நான் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் ஏதோ ராமசாமி, குப்புசாமி, எனக்குள்ள ஏதோ இறைவன் இருக்கிறான், அது மேல எங்கேயோ தலையில இருக்கிறான், அவன் தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரோ அவனே இறைவன் தான். ஏன்னா அந்த மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது ராமசாமிக்கும், குப்புசாமிக்கும், அல்லது கமலாவுக்கும், விமலாவுக்கும்? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற எண்ணங்கள், புற அறிவுகள். அதாவது நீ ராமசாமி அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க, அல்லது குப்புசாமின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அதனால ராமசாமி என்ன பண்ணிட்டாரு, தன்னை ராமசாமின்னு நினைச்சுக்கிட்டாரு. குப்புசாமி தன்னை குப்புசாமின்னு நினைச்சுக்கிட்டாரு. கமலாவும் அப்படிதான், கமலான்னு தன்னை நினைச்சுக்கிட்டா, விமலான்னு தன்னை நினைச்சுக்கிட்டா. ஆனா இங்க கமலா, விமலா, ராமசாமி, குப்புசாமி எல்லாம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு நாமம், ஒரு உருவம் இப்படி வந்திருக்கு. ஆனா உண்மையில் இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் தன்னுடைய வைபவத்தை
உணர்வதற்கான ஒரு லீலைய புரியிறான். அந்த லீலையில இந்த உடல் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து, இந்த உடலின் மூலமா இந்த உலகத்த பார்க்குறான். அப்ப இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவமாக்குறது, இப்ப நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராமசாமியா இருக்கலாம், அல்லது ஒரு கமலாவா இருக்கலாம். ஆனா, அவளுக்கு எப்படி தெரியுது இந்த உலகம் அப்படிங்கிறது? இப்ப ராமசாமிக்கோ, கமலாவுக்கோ எப்படி இந்த உலகம் தெரியுது? புலன்கள் அடிப்படையில தெரியுது. உடம்பு எடுத்து வந்ததுனால, இந்த உடம்புல இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படின்னு பல சமாச்சாரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட விஷய சுகங்கள் நமக்குள்ள இருக்குல்ல. அத வச்சு இப்ப நான் கண் வழியா பார்க்கிறேன், காது வழியா கேட்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு, ஓ! உலகம்னா இப்படி இருக்கும் போல இருக்கு. பிரபஞ்சம்னா எப்படிங்க? பிரபஞ்சம்னா அது ஏகப்பட்ட பெரிய விஷயங்க. அது எல்லையில்லாம இருக்குங்க. அதுல கேலக்ஸிஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? அப்படின்னு உடனே அப்படிங்களா? அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு, ஓ! அப்படிலாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு வெளிய பார்க்குறோம். கேலக்ஸி தெரியுதோ இல்லையோ, சூரியன், சந்திரன் தெரியுது. அப்போ ஓ! சரி சூரியன் ஒண்ணு இருக்கு. சூரியன சுற்றிட்டு கோள்கள் சுத்திட்டு இருக்கு. அப்ப அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கும் போல இருக்கு. அதுல நானும் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரியிற இவ்வளவு விஷயங்களும் எனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னிடத்துல இருக்கிற கண்கள், காதுகள் அப்படின்னு 2 விஷயங்கள் தான் காட்டிக் குடுக்கும். ஏன்னா காதுகள் வழியா இந்த மாரி விஷயங்கள மற்றவர்கள் சொல்லும்போது நான் கேட்கிறேன். கேட்டு அப்படியான்னு அத பற்றி ஆராய்ந்து பார்க்கிறேன். கண்கள் வழியா நான் பார்க்கிறேன். பார்த்து அத வெரிஃபை பண்றேன். ஆமாமா நீங்க சொன்ன மாரி பாருங்க மேல சூரியன் தெரியுதுங்க. சந்திரன் கூட தெரியுது. அப்ப இதெல்லாம் எங்கேயோ மேல இருக்கு வானமண்டலத்துல அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நான், ராமசாமியோ, குப்புசாமியோ, கமலாவோ, விமலாவோ, நான் இருப்பதினால் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் ராமசாமியும், குப்புசாமியும், கமலாவும், விமலாவும் வந்த வேலைய முடிக்க முடியும். அது எப்படி தானா உருவாயிடுச்சு, அது எங்கிருந்தோ வந்துருச்சு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஏன்னா, இங்க நான் இருக்கிறதுனால தெரியிற உலகம் வந்து, நான் இல்லாம போகும்போது மறைஞ்சு போறதுக்கு உண்டான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி நான் இல்லாதபோது, நான் தூங்குகின்ற பொழுது, நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது, எனக்கு இந்த உலகம் விட்டு போகுது, உறவுகள் விட்டு போகுது. அப்ப இந்த பிரபஞ்சம் எங்கீங்க? நானே டீப் ஸ்லீப் போயிட்டேன். என்ன மறந்து தூங்குறேன். டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். அடிச்சு போட்ட மாரி தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு எதுவுமே தெரியல. நான் யாருன்னு தெரியல, உலகம் தெரியல, உறவுகள் தெரியல. அப்ப நான் எங்க போயிட்டேங்க? அப்போ நம்முடைய மனசு வந்து ஒடுங்கி போச்சு. அதனால உலகம் தெரியல. அப்ப இப்ப எனக்கு எப்படிங்க உலகம் தெரியுது? மனசு இருக்கிறதுனால உலகம் தெரியுது. அப்ப இந்த மனசு எங்கிருந்து வந்தது? அப்ப இந்த மனசு தான் அறிவினால வெளிப்பட்டு இருக்கிற ஒரு மகோன்னதமான விஷயம். அதனுடைய வைபவம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகிமை என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. மகான்கள் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனின் மகிமை. இறைவன் எங்கு இருக்கிறான்? அவன் மகிமையில் இருக்கிறான். அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கடந்த வகுப்புல நம்முடைய சனகாதி முனிவர்கள்ல ஒருவராக இருக்கின்ற சனத்குமார மகரிஷி, கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது, அவனுடைய மகிமையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திடீர்னு இல்ல, இல்ல அந்த மகிமையில் இருக்கிறான்னு சொன்னா கூட அந்த அவனுக்கு வந்து இழுக்காகிடும். அதனால நான் மகிமையில் இருக்கிறான் என்று கூட சொல்ல முடியாது. அவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மகிமை அப்படின்னா அது உங்களுடைய மைண்டு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனுடைய மகிமையே இங்க மனசு இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கு. மனசு இல்லன்னா உலகம் இல்ல. எப்பல்லாம் மனசு விழிச்சுக்கிட்டு இருக்கோ அப்ப உலகம் வரும். எப்பல்லாம் மனசு தன்னை இழந்துவிடுதோ அப்ப உலகம் மறைஞ்சு போகும். அப்ப மனசு எங்க இழக்கும்? எப்படி இழந்து போகும்? மனசு எங்கிருந்து தோன்றியதோ அதனுடைய மூலத்துக்கு திரும்பி விட்டா உலகம் இல்லாம போயிடும். மனசு எங்கிருந்து தோன்றியது? அதனுடைய மூலம் எது? அது இறைவன். அது அறிவு என்று இங்க புரிஞ்சுக்கணும். அது வெளி, அது தகரம் என்று இங்க புரிஞ்சுக்கணும். தகரம் என்றால் வெளி, வெளி என்றால் இறைவன், இறைவன் என்றால் பிரம்மம், பிரம்மம் என்றால் அறிவு. அது ஆன்மா, தூய அறிவு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க பெயர்கள் தான் மாத்தி மாத்தி நான் சொல்றேன். பிரம்மம்னு சொல்றேன், அறிவுன்னு சொல்றேன், ஆன்மான்னு சொல்றேன். ஆனா எல்லாம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, இறைவனை தான் குறிப்பிடுகிறது அப்படின்ற தெளிவு உங்களுக்குள்ள வந்துடணும். அப்ப அந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்தா மட்டும் தான் நீங்க இந்த பாடத்திட்டத்துல வந்து வெற்றி பெற முடியும். இல்லன்னா கதை கேட்கிற மாரி கேட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணும் பிரயோஜனப்படாது. ஏன்னா நெறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி ஒரு 10 பேர் கதை கேட்க வராங்க. அந்த 10 பேருடைய இத நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த பாடத்த எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இங்க வந்து இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தகரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசப் போகுது இந்த உபநிஷத்து. அதாவது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 8வது அத்தியாயம் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இப்ப இந்த 8வது அத்தியாயம் வந்து தகர வித்யா அப்படின்னு பேரு. இப்ப இந்த தகர வித்யாவுல தகரம் என்றால் வெளி என்று அர்த்தம். வெளி என்றால் இங்கு வெளி இருக்கின்ற வெட்ட வெளி கிடையாது. அது உள்ளே இருக்கின்ற தூய அறிவு ஒளி. நம்முடைய ஹிருதய ஆகாசம், நம்முடைய ஸ்பேஸ் அப்படின்ட்டு அதுக்கு பொருள் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உண்மையில்
நான் அந்த எல்லையற்ற பரம்பொருளின் தன்மைக்குள்ள இருந்துகிட்டு என்னையே நான் அனுபவமாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த வெளி வந்து நமக்கு பயன்பட போகுது. இந்த தகரம் வந்து நமக்கு பயன்பட போகுது. அப்ப தகர வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கின்ற ஆகாசம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. தகரம் என்றால் இருதயத்தில் இருக்கின்ற ஆகாசம், வெளி அப்படின்னு இங்க சொல்லிக் கொடுக்குது. அதுதான் இந்த உபனிஷத் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இப்ப வந்து நம்ம சொல்லலாம். ஏங்க வெளி அப்படிங்கிறத நீங்க டைரக்ட்டா ஸ்பேஸ், ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்லைங்க. எதுக்குங்க தகரம் அப்படின்னு ஒரு பேர குடுக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தகரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சமஸ்கிருத மொழி. அதனால தகரம்ங்கிற பேர் வச்சிருக்கு. ஆனா அந்த தகரம் அப்படிங்கிற பேர்ல அதனுடைய நுட்பமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தில் இருக்கின்ற வெளி அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளிய இருக்கிற வெளிய வந்து தகரம் அப்படின்னு சொல்றது கிடையாது. உபனிஷத்து வந்து இப்ப நீங்க வானமண்டலத்துல பார்க்கிற வெளி இருக்குல்ல, வெளிய இருக்கிற ஏகப்பட்ட பிரம்மாண்ட வெளி. அந்த வெளிய வந்து தகரம் என்று சொல்வது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தகரம் என்றால் வெளி என்று பொதுப்படையான அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாது. தகரம் என்றால் இந்த இருதயத்தில் இருக்கின்ற வெளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதத்தான் இங்க உபனிஷத்து ஃபோக்கஸ் பண்ணுது. அததான் மையப்படுத்தி பேசுது. அத உபனிஷத் சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, அஸ்மின் அந்தர் ஹிருதய ஆகாசே தகரோ அயம் புருஷோ. அந்தர் ஹிருதய ஆகாசே தகரோ அயம் புருஷோ. இதயம் உள்ளே ஒரு சிறிய இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் புருஷன் இருக்கின்றான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்க இதயம் அப்படிங்கிற ஒரு சிறிய இடம் இருக்குப்பா. அந்த இதயம், ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய நுணுக்கமான பெயர் என்ன தெரியுமா? ஆகாசம் என்று பெயர். ஹிருதயம் என்றால் அங்கு ஆகாசம் என்று பெயர். தகரோ அயம் புருஷோ. அந்த ஆகாசத்துக்குள்ளே பரமன் இருக்கின்றான், புருஷன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க உபனிஷத் சொல்ல வருது. அப்ப இந்த இடம் வந்து எங்க இருக்குங்க? இந்த தகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்குங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித உடலுக்குள்ள தான் இருக்குது. அது எங்க இருக்குன்னா, நம்முடைய தலையில மிக சிறியதாக ஒரு வெளி இருக்கு. நம்ம தலையில தான் இருக்கு அது. அப்ப தலைக்குள்ள இருக்கிற அந்த வெளி தான் இந்த ஒட்டுமொத்த உடம்பையே இயக்குது. இப்ப அந்த ஒட்டுமொத்த உடம்பு அது இயக்குறதுனால தான் இந்த உடம்புல வந்து நீங்க கண்களால் ஒரு காட்சியை காண முடியுது. காதுகளால் இப்ப நான் சொல்லுகின்ற தகர வித்யாவைய புரிஞ்சுக்க முடியுது. அந்த தகரம் இல்லன்னா, அது உள்ள அந்த ஆகாசம், அந்த வெளி இந்த தலைக்குள்ளே இல்ல அப்படின்னா, உங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. நேத்து அதான் சொன்னேன். இப்ப நான் வந்து வெளிய இருந்து பேனா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப பேனான்னு சொன்ன உடனே ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்றி வைக்கப்படுது. அப்புறம் இன்னொரு பொருளை காட்டி இது பென்சில் அப்படின்னு சொல்றேன். இப்ப 2வது எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்றி வைக்கப்படுது. அப்ப உங்களுக்கு பேனா எது, பென்சில் எது அப்படின்னு 2யும் பகுத்து, பிரித்து பார்க்கின்ற ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அது தலையில் இருக்கின்ற தகரம் இருப்பதினால, தலைக்குள்ளே இருக்கின்ற வெளி இருப்பதினால உங்களால இது பேனா, இது பென்சில் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. இல்லன்னா உங்களுக்கு அந்த வெளி இல்லன்னு வச்சுக்கங்களேன், நான் இங்க ஒண்ண காட்டி பேனான்னு சொல்லுவேன். நீங்க பேன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு பென்சில காட்டி பாருங்க இது பென்சில்னு சொல்லுவேன். நீங்க பேன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன? திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க வெளி வேலை செய்யலன்னு அர்த்தம். அந்த வெளி வந்து உங்கள்ட்ட ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். அப்ப நாம இத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நான் போய் ஒரு கல்லுகிட்ட போயி ஒரு பேனாவ காட்டுறேன். பாரு இது பேனா அப்படிங்கிறேன். அப்ப கல்லு பேனாவான்னு சொல்லுமா? அது பேன்னு தான் முழிச்சுக்கிட்டு நிக்கும். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. கல்லுக்கு வந்து இது பேனான்னு சொன்ன உடனே, ஆமா இவரு பேனா காட்டிட்டாரு. இன்னைக்கு இருந்து இது பேனான்னு நான் சொல்லப் போறேன். அப்படின்லாம் அது புரிஞ்சுக்குமா? கல்லு புரிஞ்சுக்காது. சரி ஒரு தாவரத்துக்கிட்ட போறேன். ஒரு செடிய பார்க்கிறேன். செடியே பாரு இது வந்து பேனா. உனக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அப்ப செடி உடனே அவர் வந்து ஏதோ பேனாவ காட்டிட்டாரு. இதுல இன்னைக்கு இருந்து நான் இது பேனான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுமா? செடியும் தெரிஞ்சுக்காது. அடுத்த லெவல் புலி, பூச்சி தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஊர்வன பாம்பு, பல்லி பேனான்னு சொன்னா தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்க முடியாது. சரி அதுக்கும் மேல பறவைகள் ஒரு காக்காவ கூப்பிட்டு, காக்கா காக்கா இங்க வா பாரு இதுதான் பேனா உனக்கு தெரியுமான்னு காட்டுறேன். காக்காவுக்கும் புரியாது. அப்ப இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னையும் பார்த்தீங்கன்னா, இப்ப பேனா, பென்சில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ண ஜீவராசிகள்ல, கல்லு, மண்ணு நிச்சயமா புரிஞ்சுக்க போறதில்ல. ஒரு அறிவு பெற்ற தாவரமும் புரிஞ்சுக்க போறதில்ல. 5 அறிவு இருக்கிற மிருகத்துக்கிட்ட போறேன். ஒரு நாய பார்க்கிறேன். நாயே இது பாரு பேனா. மாடே பாரு இது ஒரு பேனா அப்படின்னு சொல்றேன். அப்ப மாட்டுக்கு வந்து இது பேனா, இது பென்சில்னு புரிஞ்சுக்குமான்னா, மாடும் புரிஞ்சுக்காது, நாயும் புரிஞ்சுக்காது. எந்த மிருகங்களும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? 5 அறிவுக்கு உட்பட்ட எந்த ஜீவராசிகளும் இந்த வெளிய இருக்கிற எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. வெளி அப்படின்னா
எண்ணங்களால் நாம் கொடுக்கின்ற விஷய சுகங்களை, மனத்தினுடைய தொகுப்புகளை உருவாக்கி, இது பேனா, இது பென்சில் என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற தகுதியற்ற ஜீவராசிகளாகவே 5 அறிவுக்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றன என்று இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு, ஆனா ஒரு ஜீவராசிக்கு சிறப்பு இருக்குப்பா. அந்த ஜீவராசி தான் மனிதன். அப்ப மனிதன் மட்டும் எப்படி இத காட்டுனா பேனான்னு புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, மனிதன் கூட எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவன் சிறிய குழந்தையா, ஒரு பச்சை குழந்தையா இருக்கும்போது நீங்க போய் பேனா, பென்சில் எல்லாம் காட்டினா புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அவனுடைய அறிவு பரிமாணம் அப்டேட் ஆகணும். அப்போ அவன் வந்து அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான தகுதியை அந்த உடல் பெற வேண்டும். இங்க படைக்கப்பட்ட எல்லாமே உடல்கள் தான். தாவரமும் உடல் தான், புழு பூச்சிகளும் உடல்கள் தான், மிருகங்களும் உடல்கள் தான். அப்ப இந்த 5 அறிவுக்கு உட்பட்ட எல்லா உடல்களுக்குள்ளயும் அந்த அறிவு பிரகாசித்தாலும், அது வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவைகள் வந்து எதுல பின்தங்கி இருக்கின்றன? அந்த உடலிலேயே பின்தங்கி இருக்கின்றன. உடலால் அவைகள் உருப்படியான நிலையை அடையவே இல்ல. ஆனா இங்க மனிதன் என்பவன் ஒரு உடலை எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னா, அந்த உடல் வந்து ரொம்ப அரிதான உடல். அதாவது படைக்கப்பட்ட உடலிலேயே மிக அரிதான உடல் மனித உடல். அதனால அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருவி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த உடல் கிடைத்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பச்சை குழந்தையா இருக்கும்போது பேனா, பென்சில் சொன்னா புரிஞ்சுக்கல. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே அதுக்கு மூளை வளரும்போது, அந்த மூளைக்குள்ள ஒரு சுரப்பி உருவாகும். அதுக்கு வந்து பீனியல் சுரப்பி என்று பெயர். மூளையில ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி வந்து பீனியல், பிட்யூட்டரி அப்படின்னு நம்ம சயின்ஸ் படி சொல்லக்கூடிய சுரப்பிகள் வந்து நம்முடைய மண்டைக்குள்ள, மூளைக்குள்ள உருவாக்கப்படுது. அது ஏன் மனிதனிடத்துல மட்டும் உருவாக்கப்படுதுன்னா, இப்ப மனிதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த படைப்பு இருக்குல்ல, அதுதான் இங்க படைக்கப்பட்டதிலேயே பிரத்யேகமான படைப்பு. அறிவின் முழுமை பெற்ற படைப்பு. இறைவன் தன்னுடைய வைபவத்த, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கிக் கொண்ட உருவங்களிலேயே மிக சிறப்பான உருவமாக இறைவன் மனித உருவை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்ப மனித உருவை தேர்ந்தெடுத்து அந்த மனித உடலுக்குள்ளே ஒரு ஆகாசம் என்ற நிலையிலே இருந்து கொண்டு இந்த உடலை இயக்குகின்றான். அப்படி இயக்குகின்ற நிலையிலே இந்த உடலை கொண்டு புலன்களை படைத்து புலன்களிலே எல்லாவற்றையும் அறிகின்றான். அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையில் மனதின் மூலமாக அந்த தூய அறிவுக்கு நிகழ்கிறது. அப்ப அந்த அறிவு இருப்பதினாலே, அந்த சிறிய வெளி இந்த உடலுக்குள்ளே இருந்து இந்த உடலை இயக்குவதினாலே, இந்த உடலை என்ன பண்ணுது? பக்குவப்படுத்துது. அப்படியே அந்த ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுது. உடலையும் அப்டேட் பண்ணுது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுது. மைண்டையும் அப்டேட் பண்ணுது. அப்ப ஒரு நல்ல கம்ப்யூட்டரா, இப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டு ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டரா அல்லது அட்வான்ஸ்டு ஹை ஸ்பீட் மொபைல் போனா நம்ம கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்பீடா பார்க்கணும், வேக வேகமா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பட்டன் அடிச்ச உடனே கூகுள் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. என்னடா மொபைல் போன் இது அப்படின்னு தூக்கி வீசிடுவோம். என்ன ஒரு இதை பார்க்கறதுக்கு இவ்வளவு நேரமா, ஒரு படத்தை ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு டைமா அப்படின்னு நமக்கு இப்ப பொறுமை இல்ல. ஆனா ஒரு காலத்துல அந்த மொபைல் போன் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம டக்குன்னு பட்டன் கையை தொட்ட உடனே மொபைல் போன்ல ஸ்பீடா வந்து நமக்கு ஒரு படம் வந்துருது, ஸ்பீடா வந்து ஒரு ஆப் ஓபன் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மொபைல் போனை அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற ப்ராசஸரை வந்து ஹை ஸ்பீட் ப்ராசஸரா போட்டிருக்காங்க. அதுல இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஹை ஸ்பீடு ப்ராசஸர் போடும்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகிய ஓஎஸ் இருக்குல்ல, சாஃப்ட்வேர் அதையும் அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்ப அது என்ன பண்ணுது? ரொம்ப வேகமா மொபைல் போனை இயக்குது, ரொம்ப வேகமா கம்ப்யூட்டர் இயக்குது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஹை ஸ்பீட்ல இருக்கணும். அப்ப அதுக்குண்டான ப்ரோக்ராமிங்க வந்து எப்படி கம்ப்யூட்டர் துறையில கம்ப்யூட்டர் கோடிங் லாங்குவேஜ்ல நம்ம எழுதி அதை வந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு பயன்பாட்டில் வச்சிருக்கிறோமோ, அது மாதிரி இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கி கொண்ட மிக உயரிய ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மனித உடலும் மனமும் என்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து இங்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற உங்களுக்கு புரியுற மாதிரி. ஏதோ பழைய காலத்து ஆளுங்களுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா புரியாது. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியும். அதாவது வன்பொருள், மென்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னா ஒரு உபகரணம், ஒரு கருவி. ஆனால் அந்த கருவி இயங்குவதற்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போடணும். இயக்குவதற்கான ஒரு இயக்கத்தை அதுக்குள்ள லோடு பண்ணா அது இயங்கும். அப்படிதான் இங்க நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை போட்டு கம்ப்யூட்டர் இயக்குறோம், மொபைல் போனை இயக்குறோம். மொபைல் போன்ல நிறைய ஆப்பை போட்டு நம்ம அந்த ஆப்ஸ் மூலமா இப்ப நம்ம டெலகிராம் சேனல் வழியா இப்ப நம்ம பாடம் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப டெலகிராம் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து நீங்க மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மொபைல் போன் நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் ஆப் போட முடியும். இல்ல நீங்க கீபேட் மொபைல் போனை வச்சுக்கிட்டு எனக்கு டெலகிராம் பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? கீபேட் மொபைல் போன்ல போட முடியாது. அப்ப கீபேட் மொபைல் போனுங்கிறது என்ன? கீழ்த்தரமான அப்டேட் ஆகாத ஒரு செல்போன். ஆனா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் போனுங்கிறது என்ன? மேல்தரமான அப்டேட்டட் செய்யப்பட்ட மொபைல் போன். அது மாதிரி
இங்கு படைக்கப்பட்ட உடல்கள் எல்லாம் கீழ்த்தரமான உடல்கள் இருக்குல்ல, தாவர உடல்கள், இப்போ மிருகங்கள், பறவைகள் எல்லாமே கீழ்த்தரமான உடல்கள். அப்ப அங்க அப்டேட் ஆக முடியாத ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அங்க வந்து கீபேட் லெவல்ல இருக்கு. அது வந்து டெவலப் ஆக முடியாத ஒரு நிலை. ஆனா மனித உடல் மட்டுமே ஆண்ட்ராய்டு போன் மாதிரி அப்டேட் செய்யப்பட்ட உடல். அப்படி என்ன மனித உடல்ல சிறப்பு? மனித உடல்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கு. தலையில இருக்கக்கூடிய ஒரு பீனியல் சுரப்பி தான் அது. அந்த சுரப்பி நீங்க எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் ஆகுதோ, தூண்டப்படுதோ, அந்த அளவுக்கு தூய அறிவு வந்து நம்ம இடத்துல பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்னா, அந்த தூய அறிவு அந்த தலைக்குள்ள இருக்கு. அந்த வெளிங்கிற இடத்துல அது இருக்கு. அப்படி இருக்கிற அந்த தூய அறிவு வந்து தன்னை வெளிப்படுத்தி பார்ப்பதற்காக தன்னுடைய வைபவத்தை, தன்னுடைய மகிமையை மனமாக வெளிப்படுத்தி அது உருவாக்கி வச்சிருக்கு. எப்படி மனமாக உருவாக்குது அப்படின்னா, இங்க ஒவ்வொன்னையும் படைச்சு அதை எண்ணங்கள்ங்கிற எழுச்சியின் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பு கலனை உண்டாக்குது. அந்த சேமிப்பு கலனுக்கு பேர் தான் சித்தம் என்று பெயர். சித்தம், காரண சரீரம், சஞ்சித கர்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க காரண சரீரம், சித்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஏகப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பு, பல்வேறு விசய சுகங்களின் பதிவுகள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்படித்தான் இங்க வந்து இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற அந்த பதிவு இருக்குல்ல, அது எங்க இருக்கு? அது காரண சரீரத்துல இருக்கு. ஈஸ்வர சித்தத்துல இருக்கு. அதாவது எல்லையற்ற இந்த பிரபஞ்சமா விரிஞ்சு நிக்குது அது. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட ராமசாமியினுடைய அறிவுல நிக்குதா? அல்லது குப்புசாமியுடைய அறிவுல நிக்குதான்னா, அத்தனை விஷயங்களும் ராமசாமி, குப்புசாமியினுடைய அறிவுல தான் நிக்குது. ஆனா ராமசாமி, குப்புசாமியும் அத தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஏன் அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடல்ங்கிற அபிமானத்துக்குள்ள வந்ததுனால, நான் அப்படிங்கிற ஈகோக்குள்ள வந்துட்டதுனால, இப்ப நானு ராமசாமி என்னுடைய அறிவு வந்து சிற்றறிவுன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, ராமசாமி அந்த 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. அவர் தன்னை மனிதன் என்றே பாவித்துக் கொண்டிருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண மனிதன் அல்லது நான் ஒரு படித்த பட்டதாரின்னு நினைக்கிறாரு. சரி அப்படி படிச்ச பட்டதாரின்னா கூட என்ன பட்டம் வாங்கியிருக்கிறேன்னு கேட்கும்போது, நான் ஒரு பெரிய இயற்பியல் வல்லுனர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இயற்பியல் கண்டுபிடிப்புல வேணா ஒரு PhD பட்டம் வாங்கி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகமா தான் நானே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை ஏன் வந்தது அப்படின்னா, அவர் அந்த சயின்ஸ்க்குள்ள தன்னை சுருக்கிக்கிட்டாரு. அந்த இயற்பியல்ங்கிற அறிவுக்குள்ள தன்னை சுருக்கி வச்சுக்கிட்டாரு. அப்ப அப்படிதான் இங்க எல்லாருமே டாக்டர், என்ஜினியர், வழக்கறிஞர் அல்லது ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு என்னென்ன பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை வாழ்றதுனால அதை கடந்து நம்மளால வெளியே வர முடியல. அப்ப இங்க வந்து அந்த புற எண்ணங்கள் நமக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற மனசு வந்து யாருடைய மனசு அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது அது ஈஸ்வரனுடைய மனசு, ஈஸ்வரனுடைய சித்தம்னு தெரிஞ்சிட்டா, அப்ப அந்த ஈஸ்வரனுடைய சித்தம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இயற்பியல்ல மட்டும் இருக்கா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காவல்துறையில மட்டும் இருக்கா, அல்லது ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர் துறையில மட்டும் இருக்கா, மருத்துவத்துறையில இருக்கானா? இல்ல. அது எல்லையற்றதாக இருக்கு. அது இன்ஃபினிட்டியா இருக்கு. அது எங்கும் விரிந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய எல்லையை இவ்வளவுதான் என்று வகுக்கவே முடியாது. ஏன்னா, இப்போ இந்த அறிவெல்லாம் வந்து நம்ம தற்காலிகமா உருவாக்கப்பட்ட அறிவு. இப்ப மருத்துவம் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து எப்ப தேவைப்பட்டது நமக்கு? மனித உடல்ல நோய் வந்ததுனால நமக்கு மருத்துவ அறிவு தேவைப்பட்டு ஒரு மருத்துவன் வந்தான். வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு எப்ப தேவைப்பட்டது? பிரச்சனைகள் வரும்போது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்ப நம்ம கோர்ட்டு, கேஸ்ன்னு போகிறதுனால வழக்கறிஞர்ங்கிற அறிவு தேவைப்பட்டது. அப்ப அதே மாரி போலீஸ்ங்கிற ஒரு விஷயம் எதுக்கு தேவைப்பட்டது? இதே பிரச்சனை தான். பக்கத்து வீட்டுக்காரனும் எனக்கு சண்டை சச்சரவு வந்ததுனால, என்னுடைய பிரச்சனைய கொண்டு போய் நான் வெளியிடுறதுக்கு ஒரு காவல்துறை தேவைப்படுது. அப்ப இப்படிதான் நம்மளால் உருவாக்கப்பட்ட புற விசய சுகங்களாக இருக்கின்ற இந்த அறிவு எல்லாம் வந்து வெளி அறிவு. இந்த அறிவுனால நாம வந்து நம்முடைய உண்மை அறிவை உணர்ந்து கொள்ள முடியுமானா? எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் படிச்சுட்டா நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்படியெல்லாம் நம்ம படிச்சுட்டா ஒரு மருத்துவத்துல பெரிய பண்டிதனா இருக்கலாம், ஒரு வழக்கறிஞர் துறையில பெரிய அனுபவம் பெற்ற ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம், அல்லது ஒரு சிவில் என்ஜினியரா, ஒரு கட்டடக்கலை வல்லுனரா இருக்கலாம், ஒரு சிற்பியா இருக்கலாம், ஒரு பாடகரா இருக்கலாம். ஆனா எல்லாமே புற அறிவு. அதாவது நம் மூலமாக பிரகாசித்தாலும், அது நம்ம இந்த உலகியல் தேவைக்காக உண்டாக்கி கொண்ட அறிவு. ஆனா இங்க நாம சொல்ற இந்த தகர வித்யா, அந்த உள்ள இருக்கிற ஆகாச அறிவு ஒரு எல்லையற்ற அறிவு. அது மிக பரந்த அறிவு. எப்படி இருக்கு அந்த அறிவு அப்படின்னா, அந்த அறிவுக்குள்ளதான் இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என முழு பிரபஞ்சமும் அடங்கி இருக்கின்றன. அப்படிங்கறத இந்த உபனிஷத் சொல்லுது. இப்ப இங்க தகர வித்யா அப்படிங்கிற ஒரு டாபிக்க நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தகரம் என்கின்ற வெளி தலையில் இருக்கிறது. அந்த வெளி வந்து மனித உடலின் தலையில் இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது.
அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு சாதாரண மனிதனால அதை ஏத்துக்கவே முடியாது. எப்படிங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த அந்த சின்ன வெளிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குங்களா? அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புவான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? டெப்த்தான சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இப்ப சூரியன்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சந்திரன்ங்கிறது எப்படி தெரிஞ்சது? அந்த அறிவு இருக்கிறதுனால தானே தெரிஞ்சது. அப்ப அந்த அறிவுனால சூரியன்னா எப்படிப்பட்டவன்? அது எங்கெல்லாம் இருக்குது? அது எப்படி இயங்குது? அப்ப அந்த சூரியனுடைய கோள்கள் எப்படி சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் இயங்குது? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உள்ள போய் லோட் ஆச்சா இல்லையா? நீங்க படிச்ச பாடத்திட்டங்கள் மூலமா சயின்ஸ் சொல்லிக் குடுத்ததா இல்லையா? சூரியன் ஒரு கோள் இருக்கு. அந்த சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் சுற்றுகின்றன. அப்ப இங்க பூமிங்கிற ஒரு பந்து இருக்கு. அந்த பூமிங்கிற கோள்கள்ல இத்தனை ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொல்லவே, நீங்க என்ன பண்றீங்க? பேனா, பென்சில், சூரியன், சந்திரன் அப்படின்ட்டு ஒவ்வொரு எண்ணங்களா லோட் பண்ணி ஒரு பெரிய ஒரு அறிவாளியா மாறிட்ட மாரி நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப அவ்வளவு விஷயங்களும் நீங்க உள்வாங்கி, உங்களுக்கு இந்த உலகம்னா என்ன? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உள்ள வாங்குனா, அந்த உலகம்ங்கிற விஷயம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அறிவுல தான இருக்கு. அப்ப அந்த அறிவு தான் இங்க ஆகாயம் இருக்கிறதுனால இந்த உலகத்த வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க அந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த வெளி அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த தகரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, இத்தனையும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் எனக்கு எல்லாம் தெரிகிறது. இல்லன்னா எனக்கு பேனான்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? பென்சில்ன்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப 5 அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் 6ஆம் அறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் மட்டும் இது பேனா, இது பென்சில்ன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறான்? அந்த இடத்துல தான் பியூட்டி இருக்கு. என்ன எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவனிடத்துல இருக்கின்ற அந்த வெளியானது அதீதமாக பிரகாசிப்பதற்கான ஒரு அருமையான ஹார்ட்வேரை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கு. அது மனித உடலாக இருக்கிறது. அந்த மனித உடலின் மூலமாக தன்னுடைய சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுது. மைண்ட டெவலப் பண்ணுது. இங்க சாஃப்ட்வேர்ங்கிறது மைண்ட், ஹார்ட்வேர்ங்கிறது உடல். அப்ப சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள உள்ள வாங்கி, எல்லாம் நான் இருப்பதினால் இருக்கிறது என்று தன்னையே வெளிப்படுத்தி காட்டுது. தன்னையே வெளிப்படுத்தி காட்டுது. நான் இருக்கிறேன்ப்பா. நான் தான் உனக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருந்து இயங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இயக்கம் இது. நான் இருக்கிறதுனால நீ பார்க்கிற. நான் இருக்கிறதுனால நீ கேட்கிறன்னு சொல்ற அளவுக்கு இறைவன் தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த உடம்பு மூலமா. ஆனா இறைவன் தன்னை அப்படி தயார் பண்ணி வச்சு, தன்னையே அவன் தான் பார்த்து அனுபவிக்கின்ற வைபவமாக இந்த உலகத்த வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாம, அஞ்ஞானத்தினால இந்த மனிதன் என்ன பண்ணிட்டான், தன்னை ஒரு வழக்கறிஞராக பாவிச்சுக்கிட்டான். அல்லது தன்னை ஒரு கலெக்டரா பாவிச்சுக்கிட்டான். அல்லது தன்னை ஒரு டாக்டரா பாவிச்சுக்கிட்டான். அப்படியெல்லாம் அவன் பாவிச்சுக்கிட்டதுனால அவன் அப்படியே இருக்கிறான். அதுக்கு மேல அவனால வர முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் அஞ்ஞானத்துல சிக்கிக்கிட்டான். ஒரு புற விஷயத்தை ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல போய் சிக்கிக்கிட்டான். அப்படி சிக்கிக்கிட்ட எண்ணங்கள் ஏராளம், ஏராளம், ஏராளம். அது என்ன 1 எண்ணமா, 2 எண்ணமா, 1000, 1,00,00,000, 1,000,000 போய்க்கிட்டே இருக்கும். அப்ப இங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்கும்போது, நீங்க எந்த இடத்துலலாம் சிக்குறீங்க? பொதுவா நான் தான் சொல்றேன். முதல்ல பேர்ல சிக்கிக்கிறீங்க. அப்புறம் பிறப்புல சிக்கிக்கிறீங்க. நான் இந்த ஜாதிங்கிறீங்க, அல்லது நான் ஆண் அப்படிங்கிறீங்க, பெண்ணுங்கிறீங்க. அப்புறம் ஜாதிக்காரன்கிறீங்க, அப்புறம் மதத்த பிடிச்சுக்கிறீங்க. அப்புறம் கடவுள பிடிச்சுக்கிறீங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள நீங்க உங்களால வெளிய பிடிக்க முடியுமோ, அத்தனையும் பிடிச்சுக்கிட்டு, அதுக்குள்ள போய் பவுண்டரிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கல்ல. அப்ப அந்த எல்லைய நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கல்ல. அப்ப அந்த எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க விடுதலையாக முடியுமா? எப்படி விடுதலையாக முடியும்? 4 செவுத்துக்குள்ள போய் நீங்க உங்கள போட்டு பூட்டிக்கிட்டீங்க. அப்ப 4 செவுத்துக்குள்ள போட்டு நீங்க பூட்டிக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பேரு என்ன? சிறைன்னு பேரு. அப்ப அந்த சிறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டதுனால, நம்மளால வெளிய வர முடியல. இப்ப நமக்கு உண்மையிலேயே என்ன தேவ? அந்த சிறையிலிருந்து வெளிய வர்றதுக்கான வழி தேவ. அப்ப அந்த வழி எப்படி கிடைக்கும்? அது நமக்கு புரிதல் வந்தா தானே கிடைக்கும். இப்ப நீங்க சிறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, "இருங்க, நான் பயங்கரமான ஒரு பிராணாயாமம் பண்றேன். இந்த 4 சுவர் அப்படியே வெடிச்சு சிதறிடும். நான் வெளிய வந்துருவேன்னு" சொல்லிட்டு உட்கார்ந்து, அப்படியே நீங்க பிராணாயாமம் மூச்ச புசு புசுன்னு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. வாசி யோகம் பண்ணிட்டே இருக்குங்க. பல வருஷங்களா பண்ணுங்க. அந்த 4 செவுரும் தானா ஓப்பன் ஆயி நீங்க வெளிய வர முடியுமா? வர முடியாது. சரி இருங்க, நான் ஒரு விநாயகர் சிலைய வச்சு பூஜை பண்றேன்ட்டு அந்த 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, விநாயகர் சிலைய வச்சுக்கிட்டு, நீங்க டெய்லி அதுக்கு பூஜைகள், பூக்கள், என்னென்ன பூஜை சமாச்சாரங்கள் எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் அந்த 4 செவுரும் உடைஞ்சு உங்கள வெளிய கொண்டு வருமா? எதுவுமே நடக்காதுங்க. நீங்க என்ன செயல் செய்தாலும், உங்களால அந்த 4 செவருக்குள்ள இருந்து வெளிய வர முடியாது. ஏன்னா, அது ஒரு சிறை வாழ்க்கை. சிறை வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும்னா, உங்களுக்கு என்ன தேவைப்படும்? புத்திசாலித்தனம் தேவைப்படும். புத்திசாலித்தனம்னா என்ன தெரியுமா? எப்படி இந்த 4 செவுத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டேன். அப்ப இந்த 4 செவுத்துலருந்து நான் விடுவிச்சு வெளிய போகணும்னா, நான் என்ன பயன்படுத்தினா நான் வெளிய வர முடியும்? அப்ப இத நான் எப்படி உடைத்தெறியறது?
இதுக்கு என்னுடைய உடல் வலிமை தேவைப்படுதா? இல்லாட்டி மனோ வலிமை தேவைப்படுதா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழி கிடைக்கும். ஏன்னா, அந்த 4 செவுத்துக்குள்ள நீங்க எதன் வழியா போனீங்களோ, அந்த வழிய கண்டுபிடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த வழி வழியா வெளிய வரலாம். அப்ப 4 செவுத்துக்குள்ள நீங்க ஏதேனும் ஒரு பாதை வழியா தானே உள்ள போய் மாட்டியிருப்பீங்க. அப்ப அந்த பாதைக்குள்ள போக தெரிஞ்சவருக்கு வெளிய வர தெரியணுமா? வேண்டாமா? அப்ப உள்ள போறதுக்கு உண்டான வழி தெரியாம உள்ள போய் சிக்கிக்கிட்டவங்க, வெளிய வர்றதுக்கு அந்த வழி தெரிஞ்சா தான் வெளிய வர முடியும். இது மகாபாரத கதையில வருகின்ற ஒரு கதாபாத்திரம். இப்போ அபிமன்யு வந்து அந்த வியூகத்துக்குள்ள போய் மாட்டிக்குவான், போர் புரியறதுல. போர்க்கலையில வந்து ஒரு வியூகத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டான்னா வெளிய வர தெரியல. அப்ப உள்ள போறது தெரியுது. வெளிய வர தெரிஞ்சுக்கல. அப்போ உள்ள போறது தெரிஞ்சுக்கிட்டு, வெளிய வர தெரிஞ்சுக்கலன்னா, அங்க என்ன நடக்கும்? மரணம் நடக்கும். இது மகாபாரத கதையினுடைய பூடகமான விஷயம். அப்ப மரணம் ஏன் நடக்குது? அதாவது உள்ள போக தெரிஞ்சவனுக்கு வெளிய வரவும் தெரியணும். அப்ப வெளிய வர தெரியணும்னா புத்திசாலித்தனம் இருக்கணும். யாருகிட்ட இருக்கும்? மனிதனிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. அப்ப புத்திசாலித்தனம் உங்களுடைய மகிமை என்று புரியும். அத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.